வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ஷார்ட் ஃபிலிமோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதோட பேரு வெர்ஜின் ஷூட்டர் அப்படின்றது. இது ஒரு எராட்டிக் த்ரில்லர் ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லலாம். இந்த ஷார்ட் ஃபிலிம்ல கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்லாம் வரும். அதனால 18 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இந்த எக்ஸ்பிளனேஷனை கண்டினியூ பண்ணுங்க, மத்தவங்க ஸ்கிப் பண்ணிருங்க. மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கதையோட ஸ்டார்டிங் சீனே ஒரு காதல் ஜோடியை நமக்கு காட்டுறாங்க. பையன் பேரு அர்ஜுன், பொண்ணு பேரு பிராச்சி அப்படின்றது. அர்ஜுன் இருக்கார்ல, நான் உனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப அந்த கிஃப்ட் எடுத்து இவங்க கிட்ட காட்டுறாரு. அது ஒரு நைட் ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். இது நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. போட்டுட்டு வரியான்னு கேக்குறாரு. சரின்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்துடுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் பார்த்து பழக ஆரம்பிச்சிருக்காங்க போல. இங்கதான் நமக்கு பிளாஷ்பேக்கா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அர்ஜுன் இருக்கார்ல, கிளப்ல ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டே ஸ்னூக்கர் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டுமே இவருக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டாரு. ஏன்னா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் ஷூட்டரா இருப்பாரு. அந்த ஷூட்டிங் காம்படிஷன்ல பெரிய லெவல்ல ஜெயிச்சிருக்காரு. அடுத்து என்ன பிளான் அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு கேட்கிறாரு. அடுத்தடுத்த லெவல் காம்படிஷன்ல போய் கலந்துக்கணும், எப்படியாவது என்னோட தாத்தாவோட பேரை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தாத்தா பெரிய சாம்பியன் போல, அந்த மாதிரி இவரும் சாம்பியன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. இதே கிளப்ல ஒருத்தங்களா தான் பிராச்சி இருப்பாங்க. பிராச்சிக்கும் இவர் ஷூட்டிங்ல ஜெயிச்சிருக்கிறது தெரிய வருது போல. அதனால விஷயத்தை சொல்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவருமே நன்றி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதுக்கு ட்ரீட் வைக்கணும்ன்ற மாதிரி பிராச்சி கேக்குறாங்க. கூட இருக்க ஃப்ரெண்டுமே ட்ரீட் வையின்ற மாதிரி கேக்குறாரு. இதுல என்ன இருக்கு, வைக்கிறேன்ற மாதிரி அர்ஜுனுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் எப்ப பாரு பிராக்டிஸ் தான் இருப்பாரு. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கிறாங்கல்ல, நீயும் குடின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் தானே குடின்ற மாதிரி ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அதனால அர்ஜுனுமே இந்த இடத்துல குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க மூணு பேருமே ஜாலியா பேசிக்கிட்டே குடிச்சிட்டு இருக்காங்க. பிராச்சியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டு தான் கூட்டு போற மாதிரி பிளான் இருக்கும். நான் ஃப்ரெண்டுக்கு மட்டும் கால் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாதிரி கொஞ்சம் வெளியே வந்துடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு வேலையில லாக் ஆயிருக்காங்க போல. இப்ப என்னால கூட்டு போக வர முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி நான் வெயிட் பண்றேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. மேற்கொண்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஜாலியா இவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல அர்ஜுனோட ஃப்ரெண்ட் இருக்கார்ல, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன், நீங்களும் சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே ஏத்துக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கிளம்பலான்ற மாதிரி வெளியே வராங்க. இப்ப ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பாப்போம்னு இவங்க கால் பண்ணி பாக்குறாங்க. இன்னமும் அந்த ஃப்ரெண்டுக்கு வேலை முடியல போல. நான் வரதுக்கு லேட் ஆகும்னு அந்த ஃப்ரெண்டு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் கீயும் இருக்கும். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்க முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவர் கவனிக்கிறாரு. பக்கத்துல தான் என் வீடு இருக்கு, என் வீட்டுல வேணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே ஒரே கிளப்ல ரொம்ப வருஷமா இருந்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு தான் ஜாலியா இவங்க பேசியிருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே பேசிக்கிட்டே வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. உங்க வீடு சூப்பரா இருக்குன்ற மாதிரிலாம் பிராச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பதான் பிராச்சி இருக்காங்கல்ல, இவரோட கன் எல்லாம் பாக்குறாங்க. இந்த கன்னை வச்சுதான் ஜெயிச்சிங்களான்ற மாதிரிலாம் இவர்கிட்ட கேக்குறாங்க. இது காம்படிஷன்ல யூஸ் பண்ற கன் இல்லங்க, ஒரிஜினல் கன்னு, லைசன்ஸோட வச்சிருக்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இது ஒரிஜினல் கன்னா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி இவங்களும் வச்சிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. டிவி பார்த்துக்கிட்டே கொஞ்சம் ஜென்ரலா பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த ஃப்ரெண்டு கிட்ட இருந்து போன் கால் வருது. அந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு நைட்டு முழுக்கவே வர முடியாது, நீ வேற எங்கேயாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இத பத்திலாம் இவங்களுமே அர்ஜுன் கிட்ட சொல்றாங்க. ஒன்னும் பிரச்சனை கிடையாது, என் பெட்ரூம்ல நீங்க படுத்துக்கோங்க, நான் இங்கேயே கூட படுத்துப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே இந்த விஷயத்துக்காக நன்றிலாம் சொல்றாங்க. படுக்கிறதுக்கு முன்னாடி அக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. இவருக்கு லைட்டா பிராச்சியை இந்த இடத்துல பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப காலையில அர்ஜுனும் கண் முழிக்கிறாரு. பிராச்சியை போய் பாப்போன்ற மாதிரி பாக்குறதுக்காக உள்ள வராரு. அப்பதான் பிராச்சி பெட்ரூம்ல இல்லன்றது இவருக்கு தெரிய வருது. அதுக்குள்ள எங்க போனாங்க அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. பிராச்சியோட நம்பர் இவர்கிட்ட இருக்கும். கால் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி இவர் கால் பண்ணிட்டாரு. அவங்க போனையே எடுக்கவே மாட்டாங்க. என்ன இவங்க சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஒரு வாரமா இவர் பிராச்சியை பார்க்கவே இல்ல. இவர் ஸ்னூக்கர்லாம் விளையாடிட்டு இருக்கும் போது பிராச்சி இருக்காங்கல்ல, அந்த இடத்துக்கு வராங்க. இவரை பார்த்து சாரின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு காலையில ஃப்ரெண்டு கிட்ட இருந்து கால் வந்திருக்கும். இவங்க கிளம்பலாம்னு நினைச்சிருப்பாங்க. இவர்கிட்ட சொல்லானோ யோசிச்சிருப்பாங்க. ஆனா இவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு. டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் நான் கிளம்பிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. போன் அது எடுத்துருக்கலாம்ல, எத்தனை வாட்டி தெரியுமா கால் பண்ணேன்னு அர்ஜுன் சொல்லிட்டாரு. இவங்க அதுக்கும் சாரி கேக்குறாங்க. ஆக்சுவலா நான் என்னோட அங்கிள் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டேன், என் அத்தை முடியாம இருக்காங்க, நான் தான் கூட இருந்து பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு வாரம் பிராச்சியை இவர் பயங்கரமா மிஸ் பண்ணிருப்பாரு. நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இந்த இடத்துல இவங்க கிட்ட ப்ரொபோஸ்லாம் பண்றாரு. இவங்களுக்குமே அர்ஜுனை பிடிச்சிருக்கும், எனக்குமே உங்களை பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அர்ஜுன் இருக்கார்ல, இன்னைக்கு வெளியே போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா பிராச்சி என்ன சொல்றாங்கன்னா, அத்தை உடம்பு முடியாம இருக்காங்க, நான் கூட இருந்து பாத்துட்டு இருக்கேன், அதே மாதிரி என்னோட அங்கிள் என்னை வெளியே விட மாட்டாரு, சாரின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அர்ஜுனும் சொல்றாரு. அர்ஜுனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அர்ஜுனுமே பாருக்கு போலான்ற மாதிரி ஒரு பாருக்கு வந்துடுறாரு. அந்த பாருக்கு வந்தவர் ஒரு விஷயத்த பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா பிராச்சி இருக்காங்கல்ல, ஒரு நபர் கூட சேர்ந்த மாதிரி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் கூட சிரிச்சுலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க.
என்ன இவர் கூட சிரிச்சு பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இப்ப பிராச்சியும் பாத்ரூம் போறதுக்காக எந்திரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இவர் சட்டுன்னு அவங்கள மறைச்ச மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இதுதான் வீட்டுல நீ ஆன்ட்டிய பாத்துட்டு இருக்க லட்சணமா? நல்ல வேலை நீ யாருன்றது எனக்கு சீக்கிரமாவே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவங்களை பத்தி தப்பாலாம் பேசிட்டு இருக்காரு. நான் சொல்றது கேளு கேளுன்னு சொல்றாங்க. இவர் கேட்காம பேசிக்கிட்டே இருக்காரு. இவங்க பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிடுறாங்க. இப்ப திரும்பி அந்த நபர்கிட்ட போய் பேசலாம் ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற இவருக்கு கஷ்டமா இருக்கு. இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அர்ஜுன் வீட்டுல இருக்கும்போது பிராச்சி இவரை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. நீ வர தேவையில்ல போன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. ஆனா இவங்க சில விஷயங்களை சொல்றாங்க. நீ பார்த்தது வேற யாரையும் கிடையாது, என்னோட அங்கிள் அப்படின்ற மாதிரி ஃபேமிலி போட்டோலாம் இவங்க காமிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்களோட அங்கிள் கிட்ட தான் இவங்க பேசியிருக்காங்கன்னு தெரிய வருது. ஆன்ட்டி அந்த நிலைமையில இருக்கிறதுனால ரெண்டு பேருமே கஷ்டத்துல இருப்பாங்கல்ல, கொஞ்சமாவது ரிலாக்ஸ் பண்ணலான்ற மாதிரி தான் அங்கிள் வெளியே கூட்டு வந்திருப்பாரு. அவர் கூட சேர்ந்துதான் இவங்க ட்ரிங்க்லாம் பண்ணிருப்பாங்க. இப்பதான் இந்த விஷயம் இவருக்கு புரிய வருது. சாரின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறது. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல மன்னிச்சிடுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங் காமிச்ச சீனோட நமக்கு கனெக்ட் பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே க்ளோஸா பேசிட்டு இருக்காங்க. உனக்காக ஒரு gift வாங்கியிருக்கன்ற மாதிரி அந்த gift தந்துடுறாரு. அவங்களுமே போட்டுட்டு வந்து இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரெண்டு பேருமே சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்றாரு. இப்பதான் பிராச்சி உங்களோட பிரச்சனையை பத்தி சொல்றாங்க. பிராச்சி சின்ன பொண்ணா இருக்கும் போதே அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க. அப்பத்துல இருந்து அங்கிள் தான் இவங்களை வளர்த்திருப்பாரு. ஆனா அந்த அங்கிள் இருக்கார்ல, சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இவங்க கிட்ட தப்பா நடந்துப்பாரு. ஆன்ட்டிக்கு உடம்பு முடியலன்ற மாதிரி வேணும்ட்டே தான் வர வச்சிருப்பாரு. இவங்க கிட்ட எல்லை மீறிலாம் நடந்திருப்பாரு. பாருக்கும் அவர் தான் வற்புறுத்தி கூட்டு போனாரு. வேற வழி இல்லாம தான் அவர்கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்கேன், என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்ச நாள் தான், இதுக்கப்புறம் நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன், கொஞ்ச நாள் மட்டும் சமாளிச்சுக்கோ, நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டாரு. இதை கேட்கிற பிராச்சியும் சந்தோஷப்படுறாங்க. இவரை சந்தோஷமா இந்த இடத்துல கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப அர்ஜுனும் நைட்டு நிறைய இவங்களை வீட்டுல கொண்டு வந்து டிராப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி டிராப் பண்றத மேல இருந்து அங்கிள் பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிராச்சி கிட்ட இருந்து வேற ஒரு நாள் கால் வருது. நீ என்ன டிராப் பண்ணதே என்னோட அங்கிள் பாத்துட்டாரு, என்கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு, தயவு செஞ்சு வந்து என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பிராச்சி பேசிட்டு இருக்கும் போதே காலு கட்டாயிருது. ஏதோ ஆபத்து போலன்ற மாதிரி இவரும் கிளம்பி பிராச்சியோட வீட்டுக்கிட்ட வந்துடுறாரு. பிராச்சின்னு கூப்பிட்டுக்கிட்டே தான் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டு இருக்காரு. இவர் கன்னு எடுத்துட்டு வந்திருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அங்கிள் இவர் உள்ள வரதை கவனிக்கிறாரு. நீ எதுக்காக இங்க வந்திருக்க போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கோவத்துல இருக்க இவர் இருக்கார்ல, அங்கிளை பார்த்து ஷூட் பண்ணிடுறாரு. அங்கிள் அவங்க கிட்ட தப்பா நடந்திருக்காருன்னு நினைச்சுதான் இந்த மாதிரி ஷூட் பண்ணிடுறாரு. இப்ப பிராச்சி எங்கன்ற மாதிரி சுத்தி முத்தி தேடுறாரு. பார்த்தா பிராச்சி வீட்டுல எங்கேயுமே இல்லைன்னு தெரிய வருது. பிராச்சி எங்கேயுமே இல்லையா, நம்ம வேற அவசரப்பட்டு ஷூட் பண்ணிட்டுமே அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. பிராச்சிக்கு கால் பண்ணுவோன்ற மாதிரி கால் பண்ணிட்டாரு. அவங்க போனை எடுக்கவே மாட்டாங்க. இவருமே இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து வெளி சைட்ல இருந்து யாரோ கதவை லாக் பண்ற மாதிரி தெரியுது. யாரு லாக் பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. பார்த்தா பிராச்சி தான் இந்த மாதிரி லாக் பண்ணிருக்காங்க. அநியாயத்துக்கு என்னோட அங்கிளை ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டியே, நான் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கேன், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பிராச்சி என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்கிறாரு. பிராச்சி திட்டம் போட்டு தான் இவரை ஏமாத்தி இருப்பாங்க. எப்படிலாம் ஏமாத்தினாங்க அப்படின்றத இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இறந்து போனவர் தான் உண்மையிலேயே பிராச்சியோட அங்கிளா இருப்பாரு. ஆனா அங்கிளோட ஒய்ஃப் எப்பயோ இறந்து போயிருப்பாங்க. ஆக்சுவலா அங்கிள் கிட்ட இவங்க தான் வேணும்ட்டே க்ளோஸ் ஆயிருப்பாங்க. வேணும்ட்டே அங்கிளை செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிருப்பாங்க. அங்கிள் கூட இவங்க ஒன்னாலா இருந்துட்டு இருக்காங்கல்ல, அங்கிளும் ஏதாவது தரணும்னு நினைப்பாரு. அதனால தான் அவரோட வீடை இவங்களுக்கு எழுதி வச்சிருவாரு. வீட்டுக்காக தான் இவர் கூட அட்ஜஸ்ட் பண்ணிலாம் இவங்க பழகிருப்பாங்க. இதுக்கப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி வாழலாம், அதுக்கு இவர் உயிரோட இருக்க கூடாது, இவர் கதையை எப்படியாவது முடிக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாங்க. அப்படிதான் அர்ஜுனை மீட் பண்ணிருப்பாங்க. அர்ஜுனை ஷூட்டர்னு இவங்களுக்கு தெரிஞ்சிருப்பாங்கல்ல, வேணும்ட்டே இவங்க பழகிருப்பாங்க. அங்கிள் ரொம்ப கெட்டவர்ன்ற மாதிரி அர்ஜுனை நம்ப வச்சிருப்பாங்க. ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி வேணும்ட்டே அங்கிளை கொல்ற மாதிரி இவங்க செட் பண்ணிருப்பாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே இவருமே அங்கிளை ஷூட் பண்ணிருப்பாரு. இப்ப இவரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாரு. இந்த பிராச்சி திட்டமிட்டு அர்ஜுனை ஏமாத்திட்டாங்கன்ற மாதிரி காமிச்சு நமக்கு இந்த கதையை முடிச்சிடுறாங்க. இந்த ஷார்ட் பிலிம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.